ஸ்டார்ட். குட் மார்னிங் வெஸ்டீஜியன்ஸ். என்னோட பேர் விமலா. சின்ன சேலம் பக்கத்தில் இருக்க பாண்டியன்குப்பம் கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரசாயன உரம் போட்டு மண்புழுக்கெல்லாம் கொண்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கோம். பட் அவங்களாம் இதெல்லாம் உண்மை இல்லைங்க, மண்புழு மேலே போட்டால் அடியில் தாங்க போயிடும், மண்புழுலாம் சாகிறதில்ல அப்படின்ற மாதிரி விவசாயிங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த கையில் நான் அதாவது இன்றைக்கி அதை தான் டெமோ காட்ட போகிறேன். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரசாயன உரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இந்தாண்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெஸ்டீஜ் ஹியூமிக் கிரானுவல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எது மூலிமா டெமோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்புழு எடுத்து தான் டெமோ பார்க்க போகிறோம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்துடலாம் வாங்க. இந்த உரத்துக்கும் மண்புழு என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்ற உடனே செக் பண்ணிக்கலாம். ஓகே, செய்யலாம் வாங்க. ஸோ இந்த மண்புழு ஊர்ந்துட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஓகே, இது மேலே நான் வந்து நம்ம பொட்டாசு இருக்கு இல்லைங்களா, பொட்டாசு ப்ளஸ் அதை கலப்பு உரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உரத்தை நான் இது மேலே போடுறேன். என்ன ஆகுது மட்டும் பார்க்கலாம். இந்த மண்புழு இந்தாண்ட இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ் ஹியூமிக் கிரானுவல்ஸ் நான் போட போகிறேன். ஸோ இதுவும் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கும் உயிர் இருக்கிறது தெரியுதுங்களா? ஓகே, இது என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். என்ன நடக்குது, என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம கண்கூட பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து நம்ம டிஏபி பொட்டாஸ் யூரியான்னு வெளியே வாங்கி போட்டுட்டு இருக்கிறீங்களா, அந்த உரத்தை மண்புழு மேலே போட்டதும் ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மண்புழுவில் உயிரே இல்லை, தெரியுதுங்களா? மண்புழுவில் உயிர் இல்லை, மண்புழு இறந்து விட்டது. மேலே போட்டதுமே மண்புழு செத்துடுச்சு. ஸோ இதுவே நம்ம ஹியூமிக் கிரானுவல்ஸ் வெஸ்டீஜ்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா, அதில் மண்புழுவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோங்களா? தெரியுதுங்களா? மண்புழு உயிரோடு இருக்கிறது தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ கொடுக்கறனால நம்ம மண்ணோட தன்மை மாறிடுமா, இல்லை விவசாயம் தான் பெருசாகிடுமா அப்படின்னு. பட் இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும்.